அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல யாரு அமல் செய்தாலும் அந்த அமலுடைய கல்விக்கு காரணமாக யார் இருந்தாரோ அவருக்கு கூலியில் ஒரு பங்கு இருக்கு. ஒருத்தர் தொழுதாலும், நோன்பு வச்சாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், ஹஜ் செஞ்சாலும், தர்மம் செய்தாலும், உறவுகளோடு சேர்ந்து நடந்தாலும், பகமை பாராட்டாமல் நடந்து கொண்டாலும், என்ன நன்மை செய்தாலும் அதை ஒருத்தர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த சொல்லி கொடுத்தவருக்கு அந்த பங்கு என்ன செய்யும்? போய் சேரும். அப்ப ஒரு 100 பேருக்கு அவர் அதை சொல்லி கொடுத்திருந்தார், 100 பேர் அதை செய்திருந்தால் அந்த 100 பேர் செய்கின்ற பொழுது இவருக்கு அந்த கூலி என்ன செய்யும்? வந்து சேரும். 1000 பேர் செய்கின்ற பொழுது இவருக்கு அந்த கூலி என்ன செய்யும்? அவருக்கு வந்து சேரும். எனவே இந்த தரத்துக்கு ஈக்குவலான ஒரு தரத்தை நான் காணல என்றார். அதாவது அவர் தண்ட வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, மனைவிமார்களோட பேசிக்கின்றிருக்கிறாரு, குழந்தைகளோட விளையாடி கொண்டிருக்கிறாரு, நண்பர்களோட பேசிக்கின்றிருக்கிறாரு. ஆனா அவருக்கு அஜிர் என்ன செய்யுது? வந்து சேர்ந்து கொண்டே இருக்குது. என்ன காரணம் என்றா, அவர் ஒரு 1000 பேரை என்ன செஞ்சிருப்பாரு? அமல் செய்ய வச்சிருப்பாரு. 1000 பேருக்கு ஒரு செய்தியை கொடுத்திருப்பாரு. அதுல 2 பேர் ஒரு நேரம் செய்வாரு, இன்னொரு 2 பேர் இன்னொரு நேரம் செய்வாங்க. ஒருத்தர் ஹஜ்ஜில் இருப்பார், ஒருத்தர் சதகா கொடுத்திருப்பார், ஒருத்தர் உம்ரா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, ஒருத்தர் துவா செஞ்சுட்டு இருப்பார், ஒருத்தர் துவா மனனம் விட்டு இருப்பாரு, ஒருத்தர் திக்ர்ல ஈடுபட்டு இருப்பார். எல்லாமே இவர் சொல்லி கொடுத்தது. அப்படி என்றா அந்த முழு அமலுடைய கூலி யாருக்கு வருது? இவருக்கு வந்து சேர்ந்து கொண்டது. எனக்காக ஒரு 1000 பேர் அமல் செஞ்சா எப்படி இருக்கு? நமக்காக 1000 பேர் அமல் செய்யறாங்க, அதனுடைய கூலி எப்படி இருக்கும்? நான் அமல் செய்யாத நேரத்திலும் அவர்கள் எனக்காக அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றா அவருக்குரிய கூலி உண்டு. அதே மாதிரி கூலி உங்களுக்கும் உண்டு. அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாம கூலி எங்களுக்கும் உண்டு என்று சொல்ற இந்த விஷயம் அவர் எந்த அளவுக்கு சொல்றாருன்னு சொன்னால், ஃபயாலஹா மன்சிலத்தம்மா அர்ஃபாஹா, இது என்ன ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு தரம், எவ்வளவு உயர்ந்த ஒரு தரம். ஏனென்றால் யகூனல் மர்உ, அதாவது அஷில்லா முத்தமஸ்ஸா ஃபி கப்ரிஹி அவ் முஷ்தகிலன் ஃபி உம்ரி துன்யாஹு, கப்ர்ல இத்து போன நிலையில் அவன் இருக்கின்ற பொழுது அல்லது வீட்டில தனது உலக வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் வஸுஹு ஹஸனாத்திஹி முத்தஸாயிதா, அவரது நன்மை தட்டுக்கள் அதிகரித்துக் கொண்டு போவதை போல ஒரு தரம் இருக்கான்னு கேட்கிறார். கபர்ல இத்து போயிட்டாரு, அல்லது வீட்டுல வேலைகள்ல உலக விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு, ஆனா அவரது ஏடு என்ன செய்து? நன்மை ஏடுகள் அதிகரித்துக் கொண்டே போவதை போல ஒரு சிறப்பு உண்டு. என்ன எங்கேயாவது இருக்கும்? அவர் செய்யற வேலை உலக வேலை, ஆனா கிடைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் மறுமையுடைய கூலி அவருடைய தலீமால, அவர் கற்பித்ததனால அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொல்லி என்ன எந்த அளவுக்கு அமாலுல் ஹைரி முஹ்தா இலைஹி மின் ஹைது லா யஹ்தஸிப் வ முதவாத்தர அலைஹி மின் ஹைது லம் யுகத்தர், அவர் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் அவருக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கு. ஏன்டா இவர் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு, அவர் இன்னொருவருக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு, அவர் இன்னொருவருக்கு சொல்லி கொடுத்திருப்பாரா? இவர் சொல்லி கொடுத்தது ஒருவர், இவர் சொல்லி கொடுத்ததனால இவர் ஒரு 30 பேருக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒரு 10 பேர் அமல் செய்து அவர் இன்னொரு 10 பேருக்கு சொல்லி கொடுத்தாலும் யாருக்கு பங்கு போகுது? இவருக்கு என்ன செய்கிறது? பங்கு போகிறது. என்றால் இதை போல ஒரு தரம் என்ன அமல்களுக்கு இல்லை அப்படி என்று சொல்லி இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி